மூடி இந்த 2 ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். இன்னொரு ஜெப குறிப்பும் இருக்கிறது நம் மத்தியில். ஆசீர்வாத தாத்தா அவங்களுடைய மனைவி பத்மா அம்மா அவர்கள் கீழே விழுந்து அவர்களுக்கும் கால் ஃப்ராக்சராக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேசி கண்டியிலிருந்து அவங்க 2 பேரும் நடந்தே கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள், வயதானவர்கள். நம்ம அதில் ஆசீர்வாத தாத்தா அவங்களுடைய மனைவி பத்மாமாவுக்காக நம்ம எல்லாரும் கூட ஜெபிக்க போகின்றோம். இந்த 3 விண்ணப்பங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற போது பாஸ்டர் மூலமாக 2 விண்ணப்பங்களுக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, சபையிலே அடிப்பட்ட காயப்பட்ட அவர்களை காயங்களை ஆற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தாய் பத்மா அம்மா அவர்களுடைய கால் ஆண்டவரே கட்டிக்கொள்ள அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்க கிருபை தாரும். கர்த்தருடைய வல்லமை அவர்களை இப்பொழுதே தொட்டு குணமாக்குவதாக. பிரதர் சதீஷ் அவர்களை தொட்டு குணமாக்குவதாக, சுகமாக்குவதாக. கபில் ஐயா அவர்களை தொட்டு நீர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். எங்களுக்கு முன்பயதாக இருக்கிற திருவார்த்தைகளை எங்களுக்கு பங்கிட்டு தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அவருடைய பிரதான கிருபையிலே நம்முடைய மேல் பகுதியிலே சபையினுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தால் இந்த வாரத்தில் ஒரு 9 ஃபீட்டில் ஒரு 25 அடிக்கு மோல்டு போட போகின்றோம். பால்கனி அதுக்கு மேலே தான் ஷீட் வரப்போகின்றது. அதனால் அதனுடைய சென்ட்ரிங்கெல்லாம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்க போகின்றோம். தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதை சீக்கிரமாக நாம் முடித்து மேலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். பாஸ்டர் அறிவித்த வண்ணமாக அந்த ஆலோ பிரிக்ஸ் ஒரு கல்லை தூக்கி மேலே போடுங்க அப்படின்னாங்க. எங்கன்னா மேலே போட்டுக்க போகிறீங்க, அதனால் உஷாராக அதை எடுக்க முடிந்தவர்கள் நீங்கள் தயவு செஞ்சு அதை எடுங்க. எடுக்க முடியாதவங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு கை மேலேயோ கால் மேலேயோ போட்டுக்க போகிறீங்க, ஜாக்கிரதை. அதை கொண்டு போய் லாஸ்ட்டில் வைக்கணும். முன்னாடி எங்கன்னா போட்டு போகிறீங்க, ஏன்னா சென்ட்ரிங் அடிப்பாங்க, திருப்பி எடுக்கணும், லாஸ்ட்டில் போட்டுடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. தேவா, நான் எதினால். கரங்களை யாரெல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டி பகலெல்லாம் கூட செல்லுது. கரங்களை தட்டி எல்லாமே. பாதை காட்டி பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோட வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோட வருவா, அது
இது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினா I am nothing, Lord. Everything you are only. தேவா கரங்களை தட்டி எல்லாம் பாடுங்க. எதனால நான் விசேஷித்தவன்? தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. கரங்களை தட்டி சபை முழுவதும் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எதினால் என்று சொன்னால் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல. கர்த்தர் நம்ம விசேஷித்தமானவர்களாக இருப்பதற்கு ஒரே ஒன்று, அவர் நம்மளோடு இருக்கிறதினால். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னோடு இருக்கிறதினால். ஆமென். நீங்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்திற்காக, கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயர்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் சென்ட் மீ மை வாட்ஸ்அப், அங்கே அனுப்பி கொடுங்க. உங்களுக்காக நான் நிச்சயமாக நான் ஜெபிக்க போகின்றேன். அவனுடைய பெரிதான கிருபையில் கர்த்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் 12 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்தில் அமரும்படியாக கர்த்தர் என்னை ஏவினார். இந்த மாதத்திலிருந்து அதை நான் தொடங்க போகின்றேன். வாரத்துக்கு ஒரு நாள் 7 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னோட திட்டவட்டமாக சொன்னார். நேற்றைய தினத்திலே அதை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நேற்றைய தினத்தில் தேவனுடைய பாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தை ஊற்றி ஆண்டவரோடு பேசும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை நேற்று ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாம் மொபைல் ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுடைய சமூகத்தில் கடந்து போய் ஒரு 7 மணி நேரம் ஆண்டவரோட உறவாட கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக, சபைக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று. ஏன்னா இந்த வருஷத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்னை தேடு என்று சொன்னார் இல்லைங்களா? அப்போ அவர் சொன்னது நிறைவேறணும்னா நம்ம தேடணும். அதனால் சபைக்காக ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் உலாவி ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். மாதத்துக்கு ஒரு நாள் 12 மணி நேரம் எல்லாரோடு கலந்தில்லை, ஒற்றியாக சிங்கிளாக தனி நபராக கர்த்தரோடு பேச வேண்டும். ஆமாம், இதுவரையிலும் சபையோடு இருந்தோம், எல்லாம் கூட்டங்களுக்கு போனோம். இப்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னோடு இருப்பா அப்படின்ட்டாரு. அதனால் கொஞ்சம் அப்படி ஒமிட் பண்ணிவிட்டு ஆண்டவரோடு இருக்கலாம். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இம்பார்ட்டண்ட் எதனா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால்
நீங்கள் சென்ட் பண்ணி கொடுங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய ஃபோன் வந்து அதிகமாக சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும் இப்போது. ஏன்னா நிறைய வந்து இந்த ஃபோன் கால்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த ஜப நேரத்தில் ஊழியத்தில். அதனால் கொஞ்சம் அதை ஒமிட் பண்ணுறதுக்காக தான் பிரியமானவர்களே, நீங்கள் தவற எண்ணக்கூடாது. நல்லா இருந்துச்சு தேவ சமூகத்தில் இந்த ஃபோனை ஒமிட் பண்ணிவிட்டு ஆண்டரோட பேசும்போது, துதிக்கும்போது, ஆராதிக்கும்போது ஏதோ ஒரு புது பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி ஹெல்த் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். 40 நாள் 21 நாள் அப்படியெல்லாம் ஜெபிக்கும்போது நிறைய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, மீண்டும் நீ ஆரம்பி, உனக்கு நான் புது பலனை கொடுப்பேன், புது கிருபையை கொடுப்பேன் என்று கர்த்தர் அருள் இருக்கிறார். ஆமாம், தொடங்கி இருக்கிறோம். அதனால் அன்றைக்கி முடிந்த அளவுக்கு என்ன ப்ரேயர் இருந்தாலும் அந்த ஜப நேரத்தில் எங்கும் போகாமல் தேவ பாதத்தை மட்டும் பிடித்து தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அப்படியே வந்து 7 hours 12 hours அப்படியே 24 hours கூட அதை மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தர வேண்டும். சாதாரணமானதல்ல. தனி நபராக கர்த்தரோடு பேசணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க, தெரியுமா உங்களுக்கு? அது தனி நபராக ஆண்டவரோடு பேசுறது மிக மிக கடினம். ஆனாலும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். நேற்றைய தினத்தில் சரீரத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். புது கிருபையினாலே இன்னும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அநேக அடியாளங்கள் கர்த்தர் நம்முடைய திரு சபையில் செய்ய போகிறார். மகிமை தேவனுக்கே உண்டாகட்டும். நாம் செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். வாசித்து கொண்டிருக்கிறதான செய்தி, ஆமாம், எதற்காக நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று கடந்த வாரங்களிலே உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தொடர் செய்தியாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். ஹல்லேலூயா. எதுக்காக தேவனை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு போதித்தேன். அது இன்கம்ப்ளீட்டாக அதை விட்டுவிட்டோம். இன்றைக்கு அதை நாம் முடித்து கொள்ளலாம். நாம் கர்த்தரை ஏன் தேட வேண்டும் என்று சொல்கிற அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? கர்த்தர் தேட சொன்னார், அதுக்கு தேடி ஆக வேண்டும். அதுதான் ஆன்சர். ரெண்டாவது, கர்த்தரையை ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கிறாரா இல்லையா என்று கர்த்தரே மனுஷர்களை தேடி கொண்டிருக்கிறார். அப்போ வாஞ்சிக்கிறார், தேடுகிறவர்களை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதனால் நிச்சயம் நாம் தேடி ஆக வேண்டும். மூன்றாவது, கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்திலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராலே பிழைக்கிறோம், கர்த்தராலே ஓடுகிறோம், கர்த்தராலே வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை இந்த பூமியில் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அவரால் தான் இருக்கிறது அல்லவா? அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷன் கர்த்தரை தேடி ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தரை ஏன் தேட வேண்டும் என்றது மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்தோம். நாலாவது காரியம், கர்த்தரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் வாங்க. உபாகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த வாரத்தில் அங்கே தான் நம்ம நிப்பாட்டிட்டு கடந்து போனோம். 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது கண்டடைவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை கண்டடைய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? இல்லை, ஆண்டவரை எத்தனை பேர் கண்டடைந்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை எத்தனை பேர் தரிசித்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்க்கவில்லை. அதனால்தான் ஆண்டவரை தேடுவதை இன்றைக்கு ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை.
ஆண்டவரை தேட வேண்டும். எதுக்குன்னா அவரை பார்ப்பதற்கு, அவரை கண்டடைவதற்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆண்டவரை நம்ம பார்க்கணும். அவரை பார்க்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அதிகாரியை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்படிங்களா? ஒரு அதிகாரியை பார்க்கணுன்னா அவர் நமக்கு அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவரை பார்க்கணுன்னா சாதாரணமாக போக முடியுமா? சொல்லுங்க பிரதர், போக முடியாது. ஆமென். ஒரு அதிகாரியை பார்க்கணுன்னா என்ன வாங்கணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆமாம், அவர் பிஏக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறாரா, எந்த நேரத்தில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு அங்கே போயிட்டு நம்ம பல மணி நேரம் அவங்க உள்ளே கூப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணோம்? வெயிட்டிங் இருக்கணும், காத்திருக்கணும். பாருங்களா, ஒரு அதிகாரி, அவர் மனுஷன்தான், ஆனால் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகாரம் இருக்கிறதுனால அந்த அதிகாரியை நம்ம தேடி போய் அவரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், காத்திருக்கணும். எத்தனை ப்ராசஸ்ஸு. அவர் எங்கே வர சொல்கிறார் அங்கே போகணும், எந்த நேரத்துக்கு வர சொல்கிறாரோ போகணும், அங்கே அவங்க கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் அவரை நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அவரை பார்த்தா கூட ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசிட்டு போயிட்டுருவார். ஆமாம், பிஏக்கு சொல்வார், வந்துக்கிறாரு, அவருக்கு எது வேணுமா பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் உலக அதிகாரிகள் அப்படி தான் செய்வார்கள். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. அவரை இப்படி நீ தேடி வந்து அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவர் பல மணி நேரம் முன்னோட கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உன் வேலையை யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாரு, அவரே உன் பட்சத்தில் வந்து வேலை செய்வார். அவரே ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கே இப்படி ப்ராசஸ் இருக்கும்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உலகத்தை உண்டாக்கினவர். அவர் உலகத்துக்கே தேவனாயிருக்கிறார். அவரை கூட நீயும் நானும் அப்படி வாஞ்சையாக தாகமாக தேடும்போது அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை தேடுகிறீர்களோ அவரை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவரை தேடுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? முழு இருதயத்தோடு தேடணும். சும்மா வாயில் இயேசுவே வாங்கன்னா வந்துட மாட்டார். ஏன்னா எதுக்கு வரமாட்டார்? அவர் யாரு? பரிசுத்தமுள்ள தெய்வம், பாவம் இல்லாத தெய்வம். புரிஞ்சிச்சிங்களா? அவர் உங்களுக்கு தரிசனமாகனா, அவரை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்களும் அந்த பரிசுத்தத்தை முதலாவது அடைய வேண்டும். அந்த பரிசுத்தத்தை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. யார் தரிசிக்க முடியும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் நமக்கு தெரியணும் அப்படின்னா, தேவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம தேடணும். ஆனால் சும்மா தேடக்கூடாது. நாம் இருதயம் சுத்தமாகும்படியாக முதலாவது நாட வேண்டும். இருதயம் சுத்தமாகி நீ தேடுகின்ற போது கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். கர்த்தர் உனக்கு தரிசனமானார்னா நீ எதற்கும் பயப்பட மாட்டே. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் வேலையில் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்கள் வேலையிலே இருக்கிறத, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறத நீங்கள் கண்ணு கூட பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்களா? சொல்லுங்கள், பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து அவர் கிரியை செய்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எதற்குமே பயப்பட மாட்டீங்க. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் என் கூட. எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது. என் கூட இருக்கிறாரா? டவுட் வந்துக்குது இப்போ தான். ஆடா பாஸ்ட்டும் கூட இருக்கிறாரா? ஆனால் கடவுள் இருக்கிறாரான்னு கேட்குறாரு. என் கூட இருக்கிறாராப்பா? பக்கத்தில் பார்த்து கேட்டுங்க, என் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் கூட அவர் இருக்கிறாருன்றத உங்களுக்கே தெரியாததுனால்தான் எல்லாத்துக்குமே வருத்தப்படுறோம், எல்லாத்துக்குமே பயப்படுறோம், எல்லாத்துக்குமே
கலங்குறோம். ஏதோ வந்துடுச்சு ஏதோ அப்படின்ட்டு. இல்லைங்க, கவனிங்க, அவர் உங்கள் கூட இருந்தாரன்னா எப்பவுமே உங்களை கைவிடவே மாட்டார். அது உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் கண்டுபிடிக்கணும். அதை கர்த்தர் உங்கள் கூட இருந்து அவர் செய்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதற்குமே பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? அப்போ கர்த்தரை நாம் எதுக்கு தேடணும்னா அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக. ஆனால் ஒளிஞ்சினகிறாரு, அப்போ மறைஞ்சாகிறாரு. பைபிள் சொல்லுது, அவர் யாருக்கும் தூரமாக இல்லை, அவர் எல்லாருக்கும் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் அவரை நாம் தேடணும்? ஏன் அவரை தேடணும்? இப்போ நம்ம காணாத பொருளை தான் நம்ம தேடுறோம். அப்போ காணாத தேவனா அவர் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, பிரியமானவர்களே, அவருடைய ரூபத்தை அந்த நாட்களில் யாரும் பார்த்ததில்லை. பார்த்தாங்களா? ஆமாம். அவருடைய வாய்ஸ், அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டார்கள். ஆனால் அவருடைய ரூபத்தை பார்க்கவில்லை. ஃபாதருடைய இமேஜை அவங்க பார்க்கவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு ஒரு சிலை வெளிப்பாடுக்குள்ளே போயிட்டாங்க. எதனா காடு அப்படின்னு ஒரு ஃபெய்த் வரணும்னா எதனா ஒரு சிலை இருக்கணும், ஏதோ ஒரு பொம்மை இருக்கணும், ஏதோ ஒரு சம்திங் அவங்க கண்ணுக்கு தெரியணும், அதுதான் காட் அப்படின்ட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய காடுங்களை வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் திட்ட தெளிவாக பேசுகிறாரு. உபாகம் 4ஆம் அதிகாரத்தில், நான் எந்த ஒரு சொரூபத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்கிறாரு. ஆமாம், 4:12 நீங்கள் வாசிச்சிங்களாண்ணா? 4:12 அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு சொரூபத்தையும் காணவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சொரூபமாக வெளிப்படவில்லை, சத்தத்தை மட்டும் கேட்டார்கள். அப்போ சத்தத்தை கேட்டார்கள் என்றால் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பேசுறார், ஜீவன் உள்ளவர், அவர் பேசினார். பேசுறத காதுல கேட்டாங்க இல்லைங்களா? ஆனா சொரூபத்தை என்ன பண்ணல, சொரூபத்தை காமிக்கல, அவருடைய ரூபத்தை ஆண்டவர் காமிக்கல. அல்லேலூயா. அதனால நீங்க எந்த ஒரு சொரூபத்தை என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வச்சுக்க கூடாது. மேரி பொம்மையோ ஜீசஸ்னுடைய பொம்மையோ எந்த ஒரு சொரூபத்தை அப்படி வச்சுக்கிட்டீங்களா நீங்கள் உண்மையுள்ள தேவனை கண்டுபிடிக்கல. சொரூபத்தில் தேவனை பார்த்துனுக்கிறீங்க, சொரூபத்தில் தேவன் இருக்க மாட்டார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் நம்ம இந்த விக்கிரகம் இருக்கிறதான, அது சர்ச்சாக இருக்கலாம், அது இன்னும் புண்ணியஸ்தலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஜனங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு விக்கிரகத்தில் தேவன் இருக்கிறவர் அல்ல நம் தேவன். ஏன்னா அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால்தான் யாதொரு சொரூபத்தை என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் நம்ம சர்ச்சில் பார்த்தீங்களன்னா எந்த ஒரு சிலையும் இருக்காது. நிறைய சர்ச்சுகளில் பார்த்தீங்கன்னா சிலை இருக்கும், மேரி ஃபோட்டோ இருக்கும், இல்லை நம்ம ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா? இப்படி நிறைய சிலை வெளிப்பாடுகள். சிலைகிட்ட போயிட்டு இவர் தான் கடவுள் அப்படின்றவங்க உண்மையான தேவனை தேடவில்லை. அல்லேலூயா. அது ஒரு விக்கிரகம். சிலையை வெறுக்கிறார் ஆண்டவர், பொம்மைகளை வெறுக்கிறார் ஆண்டவர். அவர் என்னத்தான் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், உன்னோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார், உனக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இந்த சாப்டரை நீங்கள் வாசித்து போய் பாருங்கள். சொரூபத்தை பற்றி சொல்லவே இல்லை, சொரூபமே இல்லை. அன்றைக்கி சர்ச்சுக்கும் யூதர்களுக்கும் பிரிவு உண்டானதே இந்த காரியத்தில் நிமித்தம்தான். யூதர்கள் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு சொரூபத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் பெரிய பெரிய சொரூபங்களை வச்சுக்கிறீங்களே, அப்போ நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் ரோமன் கத்தோலிக்கா சபைகள், அன்றைக்கி நாங்கள் இந்த சொரூபம் இருந்தால் தான் ஜனம் உள்ள வரத்தை பார்த்து, அதனால் நீங்கள் வரலன்னா பரவாயில்ல ஜனங்க வரட்டும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டாங்க அன்றைக்கி. அதனால தான் நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்லலாம் இன்றைக்கி கோயிலே கடவுள் ஆக்கிறான். இன்றைக்கி கோயிலே கடவுள் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்கள். பில்டிங் கடவுளை கிடையாது, அதை கும்பிட்றான். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சை கும்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். சர்ச்சை பார்த்தா எத்தனை பேருக்கு சர்ச்சை கும்பிட்றோங்கிறாங்க? சர்ச்சை பார்த்தா கும்பிட்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள்.
இந்த பில்டிங்கை கும்பிட்டு போகக்கூடாது, அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், படத்தை கிட்ட போயிட்டு எத்தனை பேர் கடவுளை ஏசப்பா படத்துலேருந்து இறங்கி வா ஏசப்பா அப்படின்னு யாரா படம் கெட்டா போயிட்டு ஏசப்பா படத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உண்மையான பிலீவ் இல்லை, நீங்கள் விசுவாசி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விக்கிரக வெளிப்பாடு, தேவன் விக்கிரகத்துக்குள்ளே இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சிலைக்கு பின்னாடி வந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், சிலைக்கு பின்னாடி அவர் வரவே வரமாட்டார். புரிஞ்சுக்காங்க, ஆண்டவர் வருகிறது சிலையை வச்சோ அல்ல, நீ கூப்பிட்டா அவர் உனக்குள்ளே வருவார். ஆமென் சொல்லுங்க. முழு இருதயத்தோடும் அவரை நாம் தேட வேண்டும். ரைட், இப்பொழுது அவரை நாம் ஏன் தேட வேண்டும் என்றதை இன்னொரு காரியத்தை நாம் இன்னைக்கு 2 காரியங்களை வாசிக்கலாம், எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். 2 நாளாகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் எடுத்து வேகமாக வாசிக்கலாம். 2 தினவృత్తాంతములు 15ஆம் அதிகாரம் எடுத்து 4ஆம் வசனத்தையும் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆண்டவர் யூதா ஜனங்களுக்கு அவர்கள் நெருக்கத்திலே, அவர்கள் கஷ்டத்திலே ஆண்டவரை நோக்கி தேடினார்கள், அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் தேடினால்தான் வெளிப்படுவார், தேடாதவர்களுக்கு அவர் வெளிப்பட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை வெளிப்பாடு எனக்கு வேண்டும், ஆண்டவரை நான் கண்டுபிடிக்க வேண்டும், ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ அவர்கள் தேடினால் மட்டும்தான் அவரை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதே 15ஆம் வசனத்தையும் நீர் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க, இந்த யூதர்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தேடினார்கள். அதனால் என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? சுற்றுப்புறத்தாரோட யுத்தம் இல்லாமல் எப்படி இருந்தாங்களா? அவங்க இளைப்பாறுதலோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமாம், கர்த்தர் அவர்களுக்கு என்ன ஆகினார்? தரிசனமானார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆகினார்? தரிசனமானார். ஆமாம், அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனதினாலே அவர்களுக்கு யுத்தம் இல்லாமல் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். இன்னைக்கு நீயும் நானும் ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால், எந்த மனுஷன் கர்த்தரை உண்மையாக தேடுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அது மட்டுமில்லை, தனக்கு யுத்தங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், போராட்டங்கள் இல்லாமல், ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளாக போனாலும் கர்த்தர் கூடவே இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்கே கவனித்து பார்ப்பீங்கள் என்று சொன்னால், யூத ஜனங்களுக்கு யுத்தங்கள் இல்லாமல் கர்த்தர் ஓய பண்ணினார், இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற திருச்சபையில் இருக்கிற பெரியவர்களே, சிறியவர்களே, உனக்கும் எனக்கும் கூட, நம்ம குடும்பத்தில் கூட இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது, நிம்மதி தேவைப்படுகிறது, சமாதானம் தேவைப்படுகிறது. இது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தர் எங்கெல்லாம் தோன்றுகிறாரோ, கர்த்தர் எங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ, கர்த்தர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். தேவன் இல்லாவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. பிரியமானவர்களே,
இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே யுத்தங்களை பார்க்கிறோம். யுத்தங்கள் என்றால் சண்டைகளை பார்க்கின்றோம். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். நீங்கள் தினந்தோறும் நீங்கள் செய்தியை வாசித்து பாருங்கள். இந்த ட்ரெடிஷன் ஆஃப் டைம் ஆஃப் பீரியடில் நிறைய முற்காலத்தில் கணவர்கள் தான் மனைவிகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ட்ரெடிஷன் இப்போ மாறி மனைவிகளே கணவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால், அவர்களுக்குள்ள தேவ பயமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அதுக்கு மாறாக அந்த பெண்களுக்குள்ளே இன்னைக்கு காம விகாரத்தின் ஆவி பிசாசு அதிகமாக தூண்டி விடுகிறபடினாலே இன்னைக்கு கணவர் இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் நல்ல வீடு வாசல்கள் இருந்தும் கணவர் கையில் நிறைய சம்பாதனை இருந்தும் இந்த மாம்ச இச்சைகளுக்கு ஆசைப்பட்டு அநேக இல்லீகல் கான்டாக்ட்ஸை வைத்துக்கொண்டு இன்னைக்கு கணவரை முடிக்கணும், பிள்ளைகளை முடிக்கணும் என்று சொல்லி உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் அந்த உச்சகட்டத்துக்கு போகலை. ஆமாம், கணவர் ஒரு வழி, மனைவி ஒரு வழி. இன்று எத்தனை குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறது. தேவ பயம் இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தும் தேவனை தேடிக்கொண்டும் பாவத்தை விட முடியாத சகோதரிகள் எத்தனை பேர், பாவத்தை விட முடியாத கணவர்கள் எத்தனை பேர். இன்னைக்கு அப்படிப்பட்ட இல்லீகல் கான்டாக்ட்ஸ்ல எந்த நபர் சிக்கப்படுகிறானோ, எந்த மனைவி சிக்கப்படுகிறதோ, எந்த வாலிபன் சிக்கப்படுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. தினந்தோறும் யுத்தங்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். தினந்தோறும் ஃபைட் தான் நடந்து கொண்டிருக்கும். எந்த மனைவி, எந்த கணவன் இப்படி தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களில் தினந்தோறும் அடிகள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். பிரியமானவர்களே, அது ஓயணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கணவனும் மனம் திரும்பணும், மனைவியும் மனம் திரும்பணும். கர்த்தர் பார்த்துனுகிறார், இந்த பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை வெறுத்து விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருவரும் கலந்து கர்த்தரை தேடுகின்ற போது கர்த்தர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் தான் அநேக குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கிறது, நஷ்டங்களிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது, பிரச்சனைகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு யூதா ஜனங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை தேடினார்கள். அவர்களுக்கு அவர் தரிசனமானார், யுத்தங்களை ஓய பண்ணினார். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? நிம்மதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு. இளைப்பாறுதல் என்றால் ரெஸ்ட் கிடைச்சிச்சு, நிம்மதி கிடைச்சிச்சு. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் அவர் இருந்தால் தவிர நிம்மதி இருக்காது. பிரியமானவர்களே, அவர் யார் வீட்டில் இருப்பார்? அவர் யார் உள்ளத்தில் இருப்பார்? உலகத்தையும் பாவத்தையும் அநேக விபிச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் வேசி கலர்களையும் தேடி போகிறவருக்குள்ளே அவர் இருக்க மாட்டார். தேவ பயமுள்ள பெண்ணுக்குள்ளே, ஆணுக்குள்ளே, வாலிபனுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணுற இருதயம், அவர் வாசம் பண்ணுகிற வீடு நிம்மதியாக இருக்கும். அதனால்தான் கர்த்தரை தேடுகிற குடும்பங்களாய் இருங்கள், கர்த்தரை தேடுகிற சகோதரிகளாய் இருங்கள். கர்த்தரை தேடுகிற சகோதரிகளாய் நீங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஓய பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தின் ஆவிகளை ஓய பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே பிரிவினைகளை ஓய பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்களை நீக்கி போடுகிறார். கர்த்தரை தேடுங்கள் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, கர்த்தரை தேடுங்கள். இன்னைக்கு வாலிபம் தேவ பயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. சபைக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் தங்கள் அப்பாவை அம்மாவை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி பரிசுத்த வேஷம், பக்தி உள்ள வேஷம். ஆனால் தேவன் இல்லாத எத்தனையோ வாலிபர்களை கர்த்தர் காமிக்கிறாரு. எத்தனையோ வாலிபர்களுக்குள்ள தேவன் இல்லை. ஏன்னா சர்ச்சுக்கு வந்தால் எல்லாமே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம். ஆனால் மண்டேலிருந்து பார்த்தீங்களன்னா அவங்க மொபைல் எடுத்து பாருங்களாம், அவங்களுடைய உள்ளத்தை பாருங்களாம், அவங்களுடைய வார்த்தைகளை பாருங்களாம். அத்தனையும் தேவனுக்கு அசிங்கமாய் அருவருப்பான ஒரு வாழ்க்கை.
அதனால்தான் வாலிபர்கள் இன்னைக்கு எந்த ப்ரேயரில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாலிபன், தேவ வாஞ்சியுள்ள வாலிபர்கள், அவர்கள் என்ன ஜெபம் சபையில் நடந்தாலும் வந்துடுவாங்க. வரலன்னா காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை முழுவதும் உலகம் இருக்கும். அதனால் விடாது. உலகத்திலே அவன் இருக்கின்ற வரைக்கும் தேவன் சமூகத்திலே வரவே முடியாது. அவங்க வேதத்தை படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. 24 மணி நேரம் சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பைண்ட் ஆகப்பட்டிருக்கிறார்கள், சம்திங் தேர், எதிரோ ஒன்றுத்தில். அதனால தான் பிரியமானவர்களே, வாலிபர்களை எப்படியாவது பிசாசு என்னென்னலாம் கட்டு போட்டிருக்கிறானோ அதெல்லாம் உடைத்து வாலிபர்களை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வந்து நிற்க வேண்டும் என்றது தான் இந்த ஊழியத்தின் சவால் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால தேவனை தேட வேண்டும். தேடும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தை, தேவனை தேடுகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்போ இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும்? தேவனை தேட வேண்டும். எத்தனை பேர் தேட போகிறீங்க? நீங்கள் தேடினீங்களா உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமாம். திருப்பி இன்னொரு காரியத்தை நாம் கடந்து போகலாம். வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தரை தேடுகிறவர்கள் என்றென்றைக்கும் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை தேடுறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை தேடாத துதிக்க மாட்டான். ஒரு சிலர் கட்டாயத்துக்காக வருவாங்க, தேடும்படி அல்ல, கணக்குக்காக வருவாங்க. அப்பா அம்மா தண்டிப்பாங்க, கேட்பாங்கன்னு வருவாங்க. அவங்க வந்து தேட மாட்டாங்க, சும்மா ப்ரெசென்ட் போட்டுன்னு போயிட்டுருவாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்க கையை தட்ட மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே இன்வால்மெண்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ளே எல்லாம் ஆல்ரெடி உலகம் இருக்குது, உலக ஆசைகள் இருக்குது. அதனால் அவங்களால தேட முடியாத ஆண்டவரை. வரலாம், வந்து போகலாம், அவ்வளோதான். ஆண்டவரை தேடுகிறவர்கள் யார் என்றால், அவரை தேடுகிறவர்கள் முழு இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்தவர்கள், அவருக்கு முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவரை தேடுவார்கள், அவரை துதிப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள், அவரை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வு, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை என்னாகுமா? பிழைப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தையும் பாருங்க. சங்கீதம் 69:32ஆம் வசனத்திலும் இந்த 32ஆம் வசனத்திலும் நாம் இந்த வசனத்தை பார்க்க முடிகிறது. வேகமாக. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரை தேடினா உங்கள் இருதயம் நல்ல வாழும். வாழும் என்றால் என்ன இங்கே இருக்கிறது? మీ ప్రాణము తెప్పరిల్లును. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுறவங்களுடைய இருதயம் வாழும். ஆண்டவரை தேடுறவருடைய வாழ்க்கை வாழும். வாடும் அல்ல, வாழும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக வாழ வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமா? உங்களுடைய ஜீவியம் நல்ல விதமாக வாழ வேண்டுமா? அப்படின்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை தேடி ஆக வேண்டும். நீ வாழணும்னா யாரை தேடணும்? வாழ்வை கொடுக்கிறவரை தேட வேண்டும். வாழ்வை கொடுக்கிற ராஜாதி ராஜாவை நீர் தேட வேண்டும். எத்தனை வேலை இருந்தாலும் சரி, எத்தனை பிஸியாக இருந்தாலும் சரி, அவரை தேடுவதற்கு யாதொரு ரீசன், காரணத்தை சொல்லக்கூடாது. கர்த்தரை நிச்சயமாகவே தேடியாக வேண்டும். அவரால் சந்தோஷம் கிடைக்கிறது, அவரால் இளைப்பாறுதல் கிடைக்கிறது, அவரால் வாழ்வு கிடைக்கிறது. அதுக்காக தான் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தையும் கூட வாசிங்க சிஸ்டர். கர்த்தரையே தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினின் யோசேப்பின் வீட்டில் பற்றி பட்சிக்கும். ஹல்லேலூயா. இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினார். என்ன பேசினார்? நீங்கள் என்னை தேடினால் பிழைப்பீர்கள், என்னை தேடலன்னா அக்கினி உங்களை பட்சிக்கும் என்று பேசுகிறார். யோசேப்பின் சந்ததியை அக்கினி என்ன பண்ணுமா? பட்சிக்கும். அதில் தெலுங்குல நீங்கள் பார்த்தீங்களா, ఎవరును ఆర్పివేయ లేకుండా అగ్ని పడినట్లు ఆయన యోసేపు సంతతి మీద పడి దాన్ని நாசனம் చేయును. ஹல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிச்சு? 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ கர்த்தரை தேடினவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும், வாழ்வு உண்டாகும், ஜீவன் உண்டாகும், உயிர் உண்டாகும். அவனுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை அதுக்காக தான் தேட வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேடவில்லை, அதுக்கு மாறாக விக்கிரகங்களை தேடினார்கள். அநேக பாகால் தேவர்களை தேடினார்கள், அஷ்டாரோத் தேவர்களை தேடினார்கள். அவர்கள் தேடினதனால்தான் நிறைய விளைவுகளை சந்தித்தார்கள், நிறைய நஷ்டங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்காக தான் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்களை ஆண்டவர் பக்கம் மீண்டும் திருப்புறத்துக்காக தான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். இந்நாட்களிலே இந்த சபைகளை திருப்பும்படி மாட்டும்படி சபைகளை கர்த்தர் எழுப்பி ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தருக்குள்ளாய் நடத்தும்படிதான் இப்படிப்பட்ட ஆராதனைகள், உபவாச கூட்டங்கள், வாலிப கூட்டங்கள். எதுக்கு என்று சொன்னால் கர்த்தர் பக்கமாக திருப்புவதற்காக, அவங்க திசைகளை மாற்றுவதற்காக. அவங்க ஏன் மாற வேண்டும்? பிழைப்பதற்காக. அவங்க ஆண்டவரை விட்டுருக்காங்க, செத்துருவாங்க. ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு அவனுக்கு விரோதமாய் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவங்க தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் கர்த்தரை ஒரு நாள் மட்டும் தேடினால் போதாது, தினதோறும் கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும். எவ்ரிடே கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும். தினதோறும் தேவ சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். எப்படியெல்லாம் கர்த்தரை நாம் தேட முடியும் என்றதை நான் அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பேச போகின்றேன். எத்தனை டைப்ஸ் நாம் கர்த்தரை தேட முடியும் என்று ஓனாக பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ பேசுகிறது முதல் கட்டம் என்னது என்று சொன்னால், ஏன் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்றால், அவர் சொன்னார், அதனால் தேடணும். அவர் எதிர்பார்த்துங்கிறாரு, அதனால் நம்ம தேடணும். அவரை நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அவரை தேடணும். நமக்கு இளைப்பாறுதல் வேணும்னா அவரை நம்ம தேடணும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது நீங்கள் பிழைப்பீர்கள். உங்களுக்கு பிழைப்பு உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? தேடணும். அல்லேலூயா. இப்போ சொன்னதெல்லாம் நீ தேடலைன்னா லாஸ், யுவர் லாஸ். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் எழுந்து போயிடுவீங்க. கர்த்தரை தேடினா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் தேடலைன்னா எழுந்து போயிடுவீங்க. அப்போ எழுந்து போனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை இருக்காது. அதனால தான் நீங்கள் எழுந்து போகக்கூடாது. திருச்சபை எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம் வேகமாக. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். வேகமாக 40ஆம் சங்கீதம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து
சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? கரங்களை கொண்டு வந்தவர்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக எடுத்து உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. எடுங்கடா பிள்ளைங்க, உங்களுக்கு தான் கரங்களை எடுங்க. பிள்ளைங்க எடுங்கடா கரங்களை மேலே. அல்லேலூயா. நான் பெரியவங்க தான் நினச்சிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்களா, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவங்க என்ன ஆகுறாங்களாம்? மகிழ்ச்சி, சந்தோஷம். சொல்லுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ கர்த்தரை தேடலன்னா இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேடிட்டீங்களன்னா ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் கூட 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்குள்ள என்ன கிடைக்குதான் பாருங்களாம்? சந்தோஷம். 105:3 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? యెహోవాను వెదకువారు హృదయమందు సంతోషించుదురుగాక. హల్లెలూయా. எங்க சந்தோஷம்? இருதயத்தில். எங்கே வேணும்? ஆமாம், உலகத்தில் நீ என்னன்னா செய்ய, இருதயத்தில் சந்தோஷம் வராது. கர்த்தரை தேடினா மட்டும் உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. அதை ருசி பார்த்தவர்கள் விட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே. அதை ருசிக்காதவன் தான் விட்டு போய் நிற்பான். அதுக்கு அதனுடைய வித்தியாசம் தெரியாது. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தரை தேடுறத விட்டுறாங்க, சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல. ஆமாம், ஒரு வாரம் போகலன்னா ஆண்டவர் கோச்சிக்கு போகிறாரா? ஆண்டவர் என்ன கோச்சிக்கு போகிறாரா? ஆண்டவர் ஒன்றும் கோச்சிக்கிறது இல்லை. உனக்கு தான் எல்லாமே வந்துடும். தோத்துரும். அல்லேலூயா. ஆமாம், இழுந்து போகிறது, நீ சர்ச்சுக்கு வரலன்னா அவர் நஷ்டம் போகிறது ஒன்றும் இல்லை, வராதவங்க தான் நஷ்டம் போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. நீங்கள் வேலைக்கு போகலன்னா சம்பளம் கிடைக்காது. அப்போது இப்போ எஜமானுக்கு ஒன்றும் கிடையாது. நீ வரலன்னா இத்தனை பேர் வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நடந்துனே இருக்கும். நீ போனேன்னா உனக்கு சம்பளம், நீ போகலன்னா உனக்கு சம்பளம் இல்லை. சேம் ஆண்டரை நீ தேடினாதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ தேடாமல், ஆமாம், நீ ஆண்டர்கிட்ட வராமல் நீ எதுதான் கதை பேசியிருந்தானா நஷ்ட போகிறது சபை அல்ல, நஷ்ட போகிறது தேவன் அல்ல, வராத நீ தான் நஷ்டப்போகிற. அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்போது நீங்கள் இழுந்து போவீர்கள். நீங்கள் சமாதானத்தை இழுந்து போகாமல் இருக்கணும்னா நீ கர்த்தரை தேடி வர வேண்டும். நீ கர்த்தரை தேட தேட தேட, ஏன்னா ஹார்ட்ஃபுல்லாக தேடணுங்க, மைண்ட்ஃபுல்லாக தேடணும். ஏதோ சும்மா உக்காந்து போய் எந்தமே ஒரு அசைவு கூட இல்லாமல், ஒரு மைண்ட் சேஞ்சு கூட இல்லாமல், உங்கள் வழிகளையும் மாற்றிக்காமல் வர்ற மாதிரியே வர்றது, போகிற மாதிரியே போகிறது, வர்ற மாதிரியே வர்றது, போகிற மாதிரியே போகிறது அப்படின்னா கூட உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகணும். உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகணும், உங்கள் வார்த்தைகள் சேஞ்ச் ஆகணும், உங்கள் சுபாவங்கள் சேஞ்ச் ஆகணும், உங்களுடைய கிரியைகள் சேஞ்ச் ஆகணும். எப்போ சேஞ்ச் ஆகும்? ஆண்டவரை உங்களுக்குள்ளாக அனுமதிச்சா அவரை உங்களை மாற்றிட்டே வருவார். ஆண்டவர் அனுமதிக்காமல், ஆண்டவருக்கு உங்களுக்குள்ளே இடம் கொடுக்காம, கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களுக்குள்ளே இடம் கொடுக்காம நீங்கள் ஒன்றையும் மாற்றிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட இந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பிரியமானவர்களே, நான் முடிக்க போகிறேன் வேகமாக. அப்போ நிறைய காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்திங்களன்னா ஆண்டவரை தேடினால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்று கூட இதை நம்ம பிரசங்கமாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை எதுக்கு தேடணும்னா இத்தனை லாட் ஆஃப் நன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தேடினா உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தேடலைன்னா நீங்கள் விட்டுறீங்க, நீங்கள் லாஸ் ஆகிடுறீங்க. அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா. 1 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லலாம் முன்னுக்கு. இன்றைக்கு இந்த டாப்பிக்கை நாம் ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்றதை முடித்து வருகிற வாரத்திலிருந்து ஹவு டு சீக் காட், எப்படி தேட வேண்டும் என்றதை நாம் தியானிக்க போகின்றோம். என்னத்தை தேட வேண்டும்?
ஓய் அப்படின்னு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாப்பிக்கை நாம் வாசித்து கடந்து செல்லலாம். 1 நாளாகும் 16 அதிகாரம் 10 వచనం. మొదటి దినవృత్తాంతములు 16 అధ్యాయము 10 వచనము. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, இங்கே என்ன போட்டிருக்கிறது? கர்த்தரை தேடுவருடைய இருதயமோ மகிழ்வதாக. ஹல்லேலூயா. யாருடைய இருதயம்? நம்ம யாருடைய நாமத்தில் மேன்மை பாராட்டணுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறது என்றால் புகழ்வது. பெருமையாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது உன்னை பற்றி பேசக்கூடாது, உங்களை பற்றி பேசக்கூடாது, பிறர மனுஷனை பற்றி பேசக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த புகழ், இந்த கனம் மனுஷனுக்கு தான் நிறைய. ஒரு நாளைக்கு பார்த்தீங்களா, நான் 12 மணி நேரத்தில் பகலில் ராத்திரியில் தூங்கிடுங்க, பேச முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த 12 மணி நேரம் அளவில் நிறைய மனிதர்களை தான் புகழ்ந்து பேசுவார்கள். அவர்களானா புகழ்ந்துக்குவாங்க, இல்லை மனுஷர்களான புகழ்வார்கள். ஆனால் புகழ வேண்டியது மனுஷன் அல்ல, புகழ வேண்டியது உன்னையும் அல்ல, புகழ வேண்டியது கர்த்தரை மட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தரை ஹைலைட் பண்ணி எத்தனை பேர் பேசுகிறீங்க டெய்லி? ஒரு சில வாயவே திறக்க மாட்டாங்க, கடவுளை பற்றியே பேச மாட்டாங்க, ஊரு கதையே பேசின்னு இருப்பாங்க. ஆமாம், அவங்கள பற்றி இவங்கள அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அது நீங்கள் பேசினா என்ன ஆகும்? உங்களுக்குள்ளே கொஞ்சமோ நஞ்சமோ இருக்கிற பரிசுத்தம் கூட அசுத்தமாயிடும். ஏன்னா பாவத்தை பேச பேச நீயும் பாவியாக மாறுவ, நீ பரிசுத்தத்தை பேச பேச பரிசுத்தம் உள்ளவனாய் மாறுவாய். நீ எதை பேசுகிற அப்படி மாறிடு, ஜாக்கிரதை. அதனால் உங்கள் வாயின் வார்த்தையில் துதி இருக்கட்டும், ஸ்தோத்திரங்கள் இருக்கட்டும், வசனங்கள் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்தி பேச வேண்டும். திருச்சபை ஒரே ஒரு வேலை நமக்கு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அதுக்காக தான் திருச்சபையில் கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒன்று வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 12 வசனத்தில் அது போட்டிருக்கிறது. சபையை கர்த்தர் இந்த பூமியில் ஏன் ஏற்படுத்தினார், ஜனங்களை ஏன் கர்த்தர் ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக நாம் ஏன் மாறணும்னா ஒரே ஒரு காரணத்தை போட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமையை கீர்த்தியை கொண்டு வருவதற்காக. வாசிக்குமா? சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படியே நாங்கள் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இது 11ஆம் வசனம் வாசிக்குமா? மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு எப்படி இருக்கணுமா? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அம்மா, இங்கே சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாமே கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே முன் தீர்மானிக்கப்பட்டவர்கள், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவங்க என்ன பண்ணுறதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சுக்கினாரா? கிறிஸ்துவுக்கு மகிமைக்கு என்ன கொண்டு வரணும்? புகழ்ச்சி. சொல்லுங்க இந்த வார்த்தை. கிறிஸ்து மகிமைக்கு என்ன கொண்டு வரணுமா? புகழ்ச்சி. அப்படின்னா புகழ வேண்டும். சொல்லுங்க, கைக்கு பிடிச்ச பக்கத்தில். யாரை புகழ வேண்டும்? இயேசு அப்பாவை புகழ்ந்து பேச வேண்டும்.
ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் ஒரு வார்த்தையானா ஏசப்பா பற்றி புகழ்ந்து எத்தனை பேர் பேசுகிறீங்க? உண்மையாவா? உங்களை பற்றி பேசுகிறீங்களா? பேசாத, உங்களை பற்றி பேசாத. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் சபையாக மாற்றின ஒரே ஒரு நோக்கம், சர்ச்சினுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தரை புகழ்ந்து பேசுவது, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது, கர்த்தரை அநேகர்களுக்கு பறைசாட்டுவது, கர்த்தருடைய குணாதிசயங்களை ஜனங்களுக்குள்ளே சொல்வது. இதை தவிர வேற எதுவும் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவரை ஏன் பிரசங்கம் பண்ணணும்? அவரை ஏன் புகழணும்? அவரை ஏன் ஜனங்களுக்கு சொல்லணும்? அவரை தெரியாத ஜனம் நிறைய இருக்கிறாங்க, அவரை அறியாத ஜனம் நிறைய இருக்கிறாங்க. அவரை ஜீவனுள்ள தேவனை விட்டுப்புட்டு ஜீவன் இல்லாதவைகளை தேவன் என்று ஆராதிக்கிறவர் உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு தேவனை புகழ்ந்து 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 பேச வேண்டும். அப்படி பேசுகிறவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள். எல்லாம் பேச முடியாது. கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ முழு மனதோடு அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பேசுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பேசுவாங்களோ அவருடைய இருதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். அப்போது நாம் கர்த்தரை ஏன் தேட வேண்டும் என்று புரிந்து விட்டதா உங்களுக்கு? நிச்சயமாக தினந்தோறும் அதில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் நித்தமும் இல்லைங்களா? வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து இல்லை 1 நாளாகுமா 16-11 அப்படியே வச்சுக்கணும். அதை திருப்பக்கூடாது. திருப்பினா நீங்கள் ஒன்றும் கரெக்டான ஒரு இதில் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எப்படி பாராட்டணுமா? மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரின் தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வார்த்தை எல்லாரும் கைப்பிடித்து சொல்லுங்க. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அதை காட்டிலும் வேற வேலை இல்லை நமக்கு. நம்ம வேலையே தேடிட்டு இருக்கிறோம். வேலை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, ஆனால் லைஃபே வேலை ஆகக்கூடாது. எப்படி? வேலை, உத்தியோகம், இந்த சம்பாத்தியம் அது நமக்கு தேவை, நீட், அவசரம். அதை சம்பாதிச்சுக்கிறதுக்காக தான் கர்த்தர் வேலை செய்ய சொல்லியிருக்கிறாரு. சோம்பேறி இருக்கக்கூடாது, நிச்சயமாக வேலை செஞ்சு ஆகணும். ஆனால் லைஃப் முழுவதும் வேலை கிடையாது. லைஃப் முழுவதும் வேலை கிடையாது. ஆமாம், ஒரு ஆராதனை கிடையாது, ஒரு ஜபம் கிடையாமல் ஆமாம் வேலை 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 அப்படின்னு நிறைய பேர் போவாங்க. ஒரு சில வேலைக்கு ஆமாம் போகவே மாட்டாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டு லைஃப் இருக்கணும். அல்ல சொல்லுங்கள். கர்த்தரை தேடணும். புட் ஃபர்ஸ்ட். ஆண்டவரை முதல் வைக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுவார். அதனால் நீயும் நானும் ஆமாம் வாசித்த வேத பகுதியில் என்ன நம்ம கற்றுக்கணும்னா, கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் இருக்குது ஒரு பாயிண்ட் மட்டும், நேரம் போச்சு. அதனால் நாம் டு பி கண்டினியூ நெக்ஸ்ட்டு ஹவு டு சீக் டு காட். எப்படி நம்ம ஆண்டரை தேட முடியும், எப்படி தேடலாம், எப்படியெல்லாம் தேட முடியும்ன்றதை நாம் வருகிற வாரத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். எத்தனை வேஸ் இருக்கிறது கர்த்தரை தேடுவதற்கு, அதை நாம் தியானிக்க போகின்றோம். ஆமாம், வேதத்தில் யாரெல்லாம் அப்படி தேடி என்னதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நாம் ஆமாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். எப்படி தேடக்கூடாது, எப்படி தேட வேண்டும் என்றதை நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். எல்லாரும் இருக்கிற நேரத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நாம் தேடுவோம். ஆமாம், இன்றைக்கி கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும் என்றதற்கு நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நமக்கு போதித்திருக்கிறார். அவைகளை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தரை நான் தேடி ஆக வேண்டும். எனக்கு சந்தோஷம் வேணும்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. எனக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. எனக்கு நிம்மதி வேணும்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. என்னுடைய எல்லா தேவைகளில் கர்த்தர் தான் சந்திக்கிறாரு.
எனக்கு நிம்மதி வேணும், நான் குடும்பத்தில் சமாதானம் வேணும், நான் கத்தர்கிட்ட தான் இருக்குது. நான் அதனால தான் கத்தரை தேடி ஆகணும். எல்லா கண்களை மூடி, ஏசப்பா நான் தேடி ஆவேன், என் வாழ்க்கை முழுவதும் உமக்கே சொந்தம், எல்லாம் ப்ளீஸாக கண்களை மூடி ஆண்டவரை தேடுங்கம்மா. சகோதரியே சகோதரனே, நீங்கள் கத்தரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் கத்தரை தேடாமல் எந்த வேலை செய்யாதீங்க. கத்தரை முன்னே நிப்பாட்டுங்க. கத்தருக்கு முதலிடம் கொடுங்க. கத்தருடைய கத்தருங்க வாழ்க்கையில் இடைபடும்படி சொல்லுங்கள். கத்தாவே என் வாழ்க்கை நடத்தும்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தில் இருங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வேலையில் கத்தரை கூப்பிடுங்க. டெய்லி வேலையில் கத்தரை கூடுங்க. உங்கள் உத்தியோகத்தில் கத்தரை கூடுங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக மாறிடும். ஆமாம், எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ, டஃப்பாக இருக்கோ, அதெல்லாம் லகுவாக மாற்றி போடுவார். ஆமாம், உங்கள் வேலை ஆட்களை கத்தர் மாற்றி போடுவார். உங்களுக்கு வேலைகளை கத்தர் கொடுப்பார். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பார். உங்களுக்கு சுகத்தை கத்தர் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கத்தர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. உங்கள் பிள்ளைங்களை பற்றி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்க கத்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்களா? உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்களா? ஆமாம், இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு ஒரு ஐயா இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா என் மகனுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. என் மகன் என்ன சொன்ன பேச கேட்கறதில்ல, அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுகிறான், அடிக்கிறதுக்கே வர்றான் அப்படின்னு கவலையோடு ஒரு ஐயா சொல்கிறாரு. என் பையனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைங்க அப்பா அம்மாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்காங்க, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க குணம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்தரை நீங்கள் தேடுங்க. குடும்பமாக டெய்லி கத்தர்கிட்ட பேசாமல் நீங்கள் வராதீங்க. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா நீங்கள் தகப்பனே உம்மை தேடுவோம், ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ரிமா கபரபா சந்தரபா. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜபாவி ஊற்றுமையா ஜபிக்கணும் ஜபி கரங்களை தட்டி எல்லாமே. ஜபாவி ஊற்றுமையா ஜபிக்கணும் ஜபிக்கணுமே. ஜபாவி எல்லா கரங்களை தட்டி. ஜபாவி துமையா ஜபிக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்பம் ஜபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்பம் ஜபம். எந்நேரமும் நான் நேரெடுக்கணும், எந்நேரமும் நான் நேரெடுக்கணும். ஜபாவி கரங்களை தட்டி எல்லாரும் வேலை இந்த கால வேலையில அந்த ஜபாவி தேடுகிற ஆவி. ஆமென். ஜபாவி நல்ல கை தட்டி அந்த ஆவியை ஊட்டுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஜபாவி ஊற்றுமையா ஜபாவி ஊற்றுமையா ஜபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையா, தானியல் போல 3 வேளையா தவறாமல் நான் ஜபிக்கணுமே. ஆமென். தவறாமல் நான் ஜபிக்கணுமே. ஜபாவி எல்லாரும் மேலே ராகா தாதா பாபா ஷக்கா மாமா மாமா மாமா. ஓ சபை மேலே தேடுகிற ஆவி, துதிக்கிற ஆவி, ஆராதிக்கிற ஆவி, ஜபாவி ஊட்டுக. ஆமென். ஜபாவி ஊற்றுமையா ஜபிக்கணும் ஜபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா
ஜெபிக்கணுமே அம்பு ஜபாவி ஓ ரபா பா 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 சக்தி தரக்கா பா 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 ஒவ்வொரு மேலே சகோதரர்கள் மேலே வாலிபர்கள் மேலே பெரியவர்கள் மேலே ஓ அக்கினி பரிசுத்த ஆவியானவர் கொழிந்து விட்டு இருதயங்கள் எரியட்டும். திறக்கப்படட்டும் காதுகள், கண்கள் திறக்கப்படட்டும். சுமையா ஜபிக்கணுமே ஜபாவி ஓ ஷகரபா பாபா ரெமா ஷெகெதனே மா கபா பாபா லிதிரிபிகா பாபா பாபா. சபை பலனடையட்டும், வல்லமை அடையட்டும், வல்லமை அடையட்டும், அபிஷேகம் அடையட்டும். அக்கினி சபை நிரம்பட்டும். லே ரகெத ரபாபா. ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த கால வேளையிலே அனலாய் மாட்டுங்க, சபையை அனலாய் மாட்டுங்க, சூடாய் மாட்டுங்க. உங்க அக்கினியிலே, உங்க அபிஷேகத்திலே, உங்க வல்லமையிலே ஆனால் பறக்கட்டும் ஜனங்கள் மேலே, வாலிபர்கள் மேலே. ஓ கொதிக்கிற அனல், ஓ பிரகாசிக்கிற அக்கினி. வா 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 அரா திரா கா வா 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 ஒரிமே செரே கெதே ரே கா வா 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 வா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த 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 ஆவியானவரே. உடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். திருசபையை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையை ஏன் தேட வேண்டும், உம்மை ஏன் தேட வேண்டும் என்று எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் அதை அறிந்தவர்களாக நித்தமும் தேடி உங்க இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள, பிழைக்க, மகிழ, சந்தோஷம் அடைய, ஓ இளைப்பாற, உம்மையே அவர் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பிலிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே, வல்லமை கொடுங்க ஆண்டவரே, அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. எந்த சோதனைக்காரன் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த விபத்துகள் பிள்ளைகளை நேரிட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் கட்டு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், சபை மக்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு பாடல்